ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். அதிலே நேற்றைய வகுப்பிலே முதல் ஸ்லோகத்தை பார்த்து முடித்தோம். இன்றைக்கு இரண்டாவது ஸ்லோகத்தை தொடங்கலாம். இரண்டாவது ஸ்லோகம். போதோ அந்நிய சாதனேப்யோ ஹி சாக்ஷான் மோக்ஷைக்க சாதனம் பாகஸ்ய வக்னிவத் ஞானம் வினாஹா மோக்ஷோ ந சித்தியதி. அதாவது அந்நிய சாதனேப்யகா அப்படிங்கிறார். அந்நிய சாதனம்னா மற்ற சாதனங்களை விட போதகான்னா ஞானம். அதாவது இந்த ஞானம் தான் மிக மிக நேரடியாக நமக்கு மோட்சத்திற்கான வழி அப்படின்னு சொல்றார். போதோ அந்நிய சாதனேப்யோகி சாக்ஷான் மோக்ஷைக்க சாதனம் பாகஸ்ய வக்னிவத் ஞானம் வினா மோக்ஷோ ந சித்தியதி. அதாவது மற்ற சாதனங்களை விட ஞானமே நேரடியாக மோட்சத்திற்கான முக்கிய சாதனம். இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாதது போன்று ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம சமையல் செய்வதற்காக காய்கறிகள் கீரைகள் எல்லாம் வாங்கி அரிசி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அத்தனை சாமான்கள் வச்சுக்கிட்டாலும் நெருப்பு இல்லைன்னா சமையல் செய்ய முடியாது இல்லையா? எவ்வளவு சாமான்கள் கைவசம் இருந்தாலும் அதை வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்றால் அதற்கு நெருப்பு தேவைப்படுது. அப்ப நெருப்பு இல்லாவிட்டால் மற்ற சாமான்கள் என்ன கைவசம் இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை, சமைச்சு சாப்பிட முடியாது. அது மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க வேற என்னென்ன சாதனைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஆனா எந்த சாதனைகளும் உங்களுக்கு நேரடியாக மோட்சத்திற்கான வழியை காட்டாது. அப்ப மோட்சத்திற்கான முக்கிய சாதனம் எது அப்படின்னு கேட்டா அது ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய முக்கிய கருத்தாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ஞானத்தை சிறப்பாக பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதத்துல இரண்டு பகுதிகளா நம்ம பார்க்கிறோம். அதாவது பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சை அப்படின்ட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம இதை பத்தி எல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்போ பூர்வ மீமாம்சை அப்படின்னா அதற்கு யாரு ஆச்சாரியர் அப்படின்னு பார்த்தா ஜெய்மினி முனிவர்னு பார்த்தோம். உத்தர மீமாம்சை அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியர் யார் அப்படின்னு பார்த்தா வியாச பகவான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த ரெண்டு ஆச்சாரியர்களுமே யாருன்னா வியாசருடைய சிஷ்யர் தான் ஜெய்மினி. வியாசர் தான் குரு யாருக்கு? ஜெய்மினிக்கே. ஆனா வியாசருடைய கருத்து என்ன அப்படின்னா ஞானம் தான். ஜெய்மினி ஆனா எதற்காக கர்மத்தை பத்தி பேசுறார் அப்படின்னா, இந்த கர்மம் என்ற விஷயம் மன தூய்மைக்கு மட்டும்தான் உதவுமே தவிர மோட்சத்திற்கு உதவாது. அதை நம்ம நல்லா இங்க புரிந்துக்கணும். நீங்க கர்ம காண்டிகளா இருந்து என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், பூஜை செய்தாலும் சரி, ஜபம் செய்தாலும் சரி, தியானம் செய்தாலும் சரி, இந்த உலக விவகாரங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கர்ம காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதனால நம்ம அடையக்கூடிய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தா மன தூய்மை மட்டும்தான் அதனால உண்டாகுமே தவிர அதன் வாயிலாக பிரப பெருநிலையையோ மோட்சத்தையோ ஒருவன் அடைந்து விட முடியாது. அது சாத்தியமே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஆச்சாரியர்களை சொல்லிடுறாங்க. இதற்கு ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில ஒரு கதையும் இருக்கு. ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில அவர் இந்த அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காக இந்தியா முழுவதும் சுற்றினார் இல்லையா? இப்போ ஆதிசங்கரர் இந்தியாவில் எல்லா பகுதிகளும் சுற்றினார். அப்படிதான் அவர் 6 மடங்களை உருவாக்கினார். அதுல சிருங்கேரி மடமும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி அவரு பிரயாணம் செய்து பல ஊர்களுக்கு இந்த நாடுகளிலே சுற்றி வரும்போது, இந்தியாவில் பல பகுதிகளில் சுற்றி வரும்போது கர்மகாண்டியாக இருந்த மண்டன மிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறார். அந்த மண்டன மிஸ்ரர் என்னன்னா ஜெய்மினியுடைய வழியில கர்மகாண்டியா இருந்துகிட்டு நிறைய யாக யக்னங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், வேள்விகள் அப்படின்ற எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த பேர் ஏன் வந்ததுன்னா, அந்த ஏரியாவிலேயே அந்த மண்டலத்திலேயே அவர் பெரிய ஃபேமஸான ஆளு. மண்டன மிஸ்ரர்னே அவருக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அந்த மண்டலத்துல அவர் மிகப்பெரிய பாப்புலர் ஃபிகர். அதனால அவருக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால அவர் என்னன்னா அந்த ஏரியாவில் இந்த மாதிரி கர்மத்துல மிகப்பெரிய
தகுதி உடைய ஆச்சாரியர் இருக்காருங்க, அவரை போய் சந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்றதுனால அவரை சந்திக்க போறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிகப்பெரிய கதை. அது நிறைய இருக்கு. அதாவது மண்டன மிஸ்ரரை ஆதிசங்கரர் சந்தித்த வரலாற்று சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல நிறைய ஆதிசங்கருக்கு இவருக்கும் நடந்த வாதங்கள் எல்லாம் இருக்கு. அந்த வாதங்கள்ல மண்டல மிஸ்ரர் கிட்ட இவர் சன்னியாசியா ஆதிசங்கரர் போறதுனால மண்டல மிஸ்ரர் அதை விரும்பல. ஏன்னா அவர் சில கர்ம காரியங்கள் செய்யும் போது சில இடங்கள்ல சன்னியாசி வரக்கூடாதுங்கிறதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருந்தாரு. அதாவது எப்படின்னா, இப்போ பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் இந்த மாதிரி சில காரியங்களுக்கெல்லாம் சன்னியாசிகளை வச்சு செய்ய முடியாது, சன்னியாசிகள் வரக்கூடாது, பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில நியதிகள் எல்லாம் இருக்கு கர்மகாண்டத்துல. அப்படி செய்து கொண்டிருந்த ஒரு டைம்ல இவர் ஆதிசங்கரர் அங்க போன உடனே இவருக்கு மண்டன மிஸ்ரருக்கு பிடிக்கல. இந்த நேரத்துல வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்குறாரு. இப்படி வரக்கூடாது, சன்னியாசியை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இதை ஆதிசங்கர் நிரூபிக்கணும், அதாவது நம்ம வாதம் செய்து நிரூபிக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஞானம் சிறப்பாக இருந்தா நீங்க சன்னியாசி ஆயிடணும், நீங்க சொல்லக்கூடிய கர்மம் சிறப்பாக இருந்தா நான் சன்னியாசத்தை விட்டுட்டு உங்களோட நான் குடும்பஸ்தனா மாறிக்கிறேன். இந்த 2 பேர் இதை ஏத்துக்கிறதா இருந்தா நம்ம இந்த வாதத்துல நம்ம ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் அவரவருடைய விஷயத்தை இந்த சமுதாயத்துல நிரூபிக்கணும் அப்படின்னா அதற்கு வாதம் புரிவார்கள். அப்படி வாதம் புரிந்துதான் அந்த காலத்துல நிரூபிக்க முடியும். அதற்கு தனிப்பட்ட முறையில வாதம் பண்றது இல்ல. நிறைய சமுதாய மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அதுல பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு விஷயத்தை ஆதிசங்கரர் இந்த அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கும் அவரு மண்டன மிஸ்ரர் தன்னுடைய கர்மகாண்டத்தை நிலைநாட்டுவதற்குமான அந்த சபையில எல்லா பெரிய மனிதர்களும் இருப்பாங்க, ஞானிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வாதம் நடந்தது. அந்த வாதத்துல நிறைய கேள்விகளை இவர்கள் முன்வைத்தார்கள், அவர்கள் முன்வைத்தார்கள். இப்படி 2 பேர் பகிர்ந்து கொள்ளும் போது மண்டன மிஸ்ரர் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வாதம் நீண்டு போய் ஒரு டைம்ல அவரால் பதில் சொல்ல முடியல. அப்போ மண்டன மிஸ்ரர் தோத்து விட்டதாக ஒப்புக்கொள்கிறார். அப்படி ஒப்புக்கொள்றதுனால என்ன நடக்குதுன்னா, இவங்க வாதத்தினுடைய நியதி என்ன, யார் தோக்குறாரோ அவர் மற்றவருடைய தகுதியை ஏற்றுக்கணும் இல்லையா. அதனால மண்டன மிஸ்ரர் என்ன பண்றாருன்னா சன்னியாசியா மாறுறார். ஆதிசங்கரோடவே நானும் சன்னியாசியா மாறிடுறேன் அப்படின்ட்டு சன்னியாசத்தை ஏத்துக்கிறார். அவர் சன்னியாசியா ஆவதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவருடைய மனைவி சரசவாணின்னு இருக்கு. அப்படி மண்டன மிஸ்ரருடைய மனைவி, அவர் இல்லறத்தான் தானே, அவர் கர்மத்தில் ஈடுபட்டு கர்ம காரியங்கள் செய்து கொண்டிருந்தவர் தான். அப்ப சரசவாணி, நானும் வாதம் புரிகிறேன், ஏன்னா உங்களுக்கு கர்மத்தை பத்தி தெரியாது, நீங்க சன்னியாசி, நீங்க குழந்தை குட்டி அன்பு பாசம் அப்படின்லாம் தெரியாம வளர்ந்துட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த காமம்னா என்னன்னு தெரியுமா, செக்ஸ்னா என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப அதை பற்றி அனுபவம் இல்லாத நீங்க எப்படி கர்மத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்ல முடியும். ஆகவே இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக சரசவாணி அதுல கலந்துக்கிறா. அப்போ ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, சரி இப்போ எனக்கு இந்த இல்லறம்னா என்னன்னு தெரியாதுன்னு நீ நினைக்கிறீ இல்லையா, அதனுடைய அனுபவங்களையும் நான் உனக்கு சொல்றேன், ஆனா அதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வேணும், ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் அந்த பத்தி உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ஆதிசங்கர் தன்னுடைய தவ வலிமையால என்ன பண்றாருன்னா ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்றாரு. அது ஒரு அரசவை இருக்கு. அந்த அரசவையில கணவன் இறந்து விடுகிறான், ஒரு அரசன் இறந்து விடுகிறான். அவனுடைய மனைவி கணவன் இறந்தது தெரியாம இருக்கிற நிலையில இவர் என்ன பண்றாருன்னா அந்த கணவனுடைய உடல்ல புகுந்து அவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கிறார், அந்த அரசியோட வாழ்ந்து பார்க்கிறார். இதெல்லாம் வரலாற்றுல சொல்லப்பட்ட கதைகள். இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனா இதுல சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, ஞானத்தினுடைய உயர்வை பற்றி இங்கு பேசப்படுது. அப்ப இந்த மாதிரி அவர் வாழ்ந்து அந்த கர்ம காண்டத்துல இருக்கக்கூடிய அந்த உலக விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய இல்லற சுகங்களையும் அவர் எடுத்து சொல்றார். சரசவாணியை சந்தித்து மீண்டும் மண்டல மிஸ்ரரும் சரசவாணியும் உட்கார்ந்து இருக்கிற சபையில அதை பற்றியும் ஆதிசங்கரர் பேசுகிறார். அப்ப இவெல்லாம் பேசின உடனே ஆதிசங்கருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட அந்த குழு ஆதிசங்கரையே வென்றதாக அறிவிக்கிறதுனால ஆதிசங்கருடைய சிஷ்யர்களாகவே இவர்கள் இருவரும் மாறி சன்னியாச கோலத்தை ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவியாகவே இவர்களோடு கிளம்பி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதிசங்கருடைய சிஷ்யர்ல ஒருத்தர் தான் இந்த மண்டன மிஸ்ரர். என்ன பண்றாருன்னா, சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்ற நாமத்தை, அவருடைய பெயரை மாற்றி வைக்கிறார் சங்கரர். அப்படிப்பட்ட சுரேஸ்வராச்சாரியார் எழுதின நூல் தான் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. நைஷ்கர்மிய சித்தி ரொம்ப அருமையான நூல். அது சமஸ்கிருத நூல். அது தமிழாக்கம் செய்யப்பட்டு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. அது நேரம் கிடைக்கும் போது
அதனுடைய ஆடியோ முடிஞ்சு அனுப்புறேன், படிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க. அதுல வந்து இந்த கர்மம் வந்து என்ன நடக்கும்னா மன தூய்மைக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர அது ஞானத்தை கொடுக்காது என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு வரலாற்று சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அது ஆதிசங்கருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கிறதுனால இப்ப நாமளும் இங்க வந்து இந்த பாடத்திட்டத்துல வந்திருக்கிறவங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்ல வராருன்னா, போதோ அந்நிய சாதனோபியோ ஹி சாக்ஷான் மோக்ஷைக்க சாதனம். இந்த மோட்சத்திற்கான சாதனம் ஞானத்தை தவிர வேறு எதுவுமே பயன்படாது, அது நல்ல வழி கிடையாது, அதற்கான பாதை அவைகள் அல்ல என்பதை தெளிவுபடுத்துறார். அதற்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார்னா, பாகஸ்ய வக்னி வஜ்ஞானம் வினா மோக்ஷோன சித்தியதி. பாகம், அதாவது வீட்டுல வந்து சமையல் அறையில ஒரு பாகம் செய்யறோம், சமையல் செய்கிறோம். அந்த சமையலுக்கு வந்து காய்கறியும் வச்சுக்கலாம், சமையலுக்கான அரிசி வச்சுக்கலாம். ஆனா சமையல் செய்வதற்கான நெருப்பு இல்லைன்னா சமையல் எப்படி செய்ய முடியாதோ அத்தனை விஷயங்கள் நின்று போயிடுமோ, அது மாதிரி ஒருவன் வந்து என்னதான் பூஜை பண்ணாலும் ஜபம் பண்ணாலும் தினசரி கர்மங்களை அவன் அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதனால் அவன் மோட்சத்தை அடைய முடியாது. ஏன்னா அவன் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சித்த சுத்திக்கு தான் பயன்படும், மன தூய்மைக்காகத்தான் அதெல்லாம் பயன்படுமே தவிர ஞானத்தை அடையாமல் அவன் அந்த பிறவா பெருநிலையை அடைய முடியாது அப்படிங்கிறத மகான்கள் ரொம்ப ஆணித்தரமாக வாழ்க்கை வரலாற்றுல நிரூபித்து காட்டுகிறார். அப்போ இங்க நாம வந்து வேதத்தினுடைய 2 பகுதிகளில முதல் பகுதியாகிய பூர்வ மீமாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம், அதை எடுத்து பார்க்கிறோம். இதை வந்து வரலாற்றுல நம்ம பார்க்கும்போது பொதுவாக நம்ம இந்திய வரலாற்றுல நிறைய மரபு வழியில வந்த தத்துவ பள்ளிகள் நிறைய இருந்தது. அதுல நியாயம், வைசேசிகம், மீமாம்சம், வேதாந்தம், சாங்கியம், யோகம் அப்படின்ட்டு நிறைய பிரிவுகள் அந்தந்த காலகட்டங்களிலே இந்தியாவிலே தோன்றி நடைமுறையில இருந்து கொண்டிருந்தன. அதுல இந்த 2 முக்கிய பிரிவுகள், வேதத்தினுடைய 2 முக்கிய பிரிவுகள் இல்லாமல் வேதத்தை ஏற்காத மதங்களும் நம்முடைய சனாதன தர்மத்திலே தோன்றின. அதுதான் பௌத்தம், சமணம் போன்ற மதங்கள் என்றெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்கள்ல பார்த்தோம். ஏன் இதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, இந்த மாதிரி பல மரபுகள், பல மரபு வழி பாடங்கள், தத்துவங்கள் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப நாம எதை சரியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு தெளிவு வர வேண்டும். தெளிவில்லாம நாம வந்து எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இதுவும் கொஞ்சம் அது கொஞ்சோன்ட்டு எடுத்து எல்லாம் போட்டு ஒரு அவியல் மாதிரி செஞ்சு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு பிரச்சனைன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நமக்கு சரியா புரியல, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது, வேதாந்த கருத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிறது, அப்புறம் உடனே அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிறது, அப்புறம் வைணவ சித்தாந்த கருத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நிறைய வெளி விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றதெல்லாம் போய் மனசுல போட்டு குழப்பி ஒண்ணுமே புரியாம இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காரு, ஒருத்தர் இப்படி செய்யலாங்கிறாரு, ஒருத்தர் அப்படி செய்யலாங்கிறாருங்கிற ஒரு குழப்ப நிலையிலேயே மனிதர்கள் வந்து இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய குழப்பங்களை எல்லாம் நீக்கணும்னா அதற்கு ஒரு தெளிவு நமக்கு வரணும். அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல வேதத்தினுடைய 2 பிரிவுகளை நல்லா தெரிந்து கொள்ளணும். வேதத்துல 2 விஷயங்கள் இருக்குது. அது பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம்ங்கிற 2 பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பூர்வ மீமாம்சம் என்பது வேதத்தினுடைய முற்பகுதி, உத்தர மீமாம்சம் என்பது வேதத்தினுடைய பிற்பகுதி. இந்த 2க்கும் 2 ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். பூர்வ மீமாம்சத்தினுடைய ஆச்சாரியர் ஜெய்மினி, உத்தர மீமாம்சத்தினுடைய ஆச்சாரியர் வியாசர். அப்ப இந்த வியாசருடைய சிஷ்யர் தான் ஜெய்மினி. ஆனா ஏன் இந்த கர்மகாண்டத்தை வந்து வியாசரும் அங்கீகரித்தார், அதை ஜெய்மினிக்கு சொல்லி சொன்னார் அப்படின்னு பார்த்தா, இது மாதிரி கர்ம காரியங்களில மனிதன் முதல்ல வந்தா அவனுக்கு கொஞ்சம் மன தூய்மை உண்டாகும். அந்த மனம் தூய்மையானால் மட்டும்தான் அவன் ஞானம்னா என்னென்ன ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக மகான்களுடைய அனுமதியோட தான் கர்மகாண்டம் அனுமதிக்கப்பட்டது. ஆனா ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த கர்ம காண்டிகள் வந்து அதிகமா கர்மத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. நம்முடைய பாரத தேசத்திலே இந்த கர்ம காண்டத்திலே வந்து என்ன நடந்ததுன்னா, இந்த வேள்விகள் யாக யக்னங்கள்னு செய்ய போய் அது என்ன நடந்ததுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போயிடுச்சு. அதாவது புரிதல் இல்லாம கர்மங்களை செய்ய ஆரம்பித்து நிறைய மிருகங்களை அதுல பலி கொடுக்க ஆரம்பித்து அந்த வேள்வியிலேயே வந்து மூட நம்பிக்கைகள் நிறைய புகுத்தப்பட்டு அந்த வகையில தான் இங்க வந்து இத வேள்வி அதை வேள்வின்னு சொல்லி அஸ்வமேத யாகம் பண்றோம். அதுல வந்து குதிரைகளை கொண்டு போய் தள்ளணும், அப்புறம் இந்த மிருகங்களை கொல்லணும், அப்படி இப்படின்ட்டு அரசர்கள் கிட்ட வந்து நிறைய போலி ஆட்கள் எல்லாம் தோன்றி அங்க போலி குருமார்களாக உண்டாகி காசு பணம் பறித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து உயிர் வதையும் செய்து கொண்டிருந்த காலங்கள் வந்து நம்ம பாரத தேசத்திலே ஒரு காலகட்டத்திலே இருந்தது.
அப்படிப்பட்ட இந்த கர்ம காண்டிகள் அதிகமா நிலவி கொண்டிருந்த காலத்துலதான் இந்த ஆதிசங்கரர் எல்லாம் வந்தார். அந்த மாதிரி ஆதிசங்கரர் வருவதற்கு முன்னாடியே இவர்களும் வந்துட்டார். யாரு? புத்தரும் சமண மதத்தினுடைய மகாவீரரும், சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரரும் வந்துட்டாங்க. அப்ப இவர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க? மகாவீரரும் புத்தரும் இந்த கர்மகாண்டிகள் என்னன்னே தெரியாம மிருகங்களை வதைக்கிறாங்க, உயிர் பலி கொடுக்கறாங்க, மக்களை மூடர்களாக முட்டாள்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு அந்த காலத்திலே சண்டை போட்ட பகுத்தறிவுவாதிகள் தான் புத்தரும் சமணரும். இப்ப நம்ம இன்றைய நூற்றாண்டு, இப்ப 21ஆம் நூற்றாண்டை தொட்டுட்டோம். இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இப்போ நேற்று நடந்த நிகழ்ச்சி, மகாராஷ்டிராவில ஒரு சாமியார் ஸ்பீச் கொடுக்கிறாரு. அங்க அவர் என்ன சொல்றாரு மேடையில? என்னுடைய மீட்டிங்க்கு ஒரு 80,000 பேர் வருவாங்க, கூடுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த 80,000 பேர் தங்கறதுக்கான ஒரு விவசாய பூமியை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விவசாய பூமியை, ஏக்கர கணக்கில் இருக்கிற ஒரு காலி இடத்தை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு மீட்டிங் போட்டு ஒரு சாமியார் பேசுறாரு. அவர் யாரு? போலே பாபான்னு பேரு. இது இப்ப நியூஸ், நான் சொல்றது உண்மை சம்பவத்தை இப்ப பேசிட்டு இருக்கிறேன். போலே பாபா அப்படின்னு ஒரு சாமியார் ஸ்பீச் கொடுக்கிறாரு. அதுக்கு 80,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அது லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு. அதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு அவருடைய கால் மண்ணை தொடுவதற்காக, அவர் நடந்து போன பாதையில அவர் எங்கெல்லாம் கால் வச்சாரோ அந்த கால் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல வச்சா புண்ணியம் வந்துடும், பாவங்கள் தீர்ந்து விடும், மிகப்பெரிய மகானுடைய காலடி மண்ணை எடுக்க வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு ஒருத்தரும் மோதி அதுல கட்டி பிறண்டு ஒருத்தன் கீழே விழுந்தவுடன் அவனை மிதிச்சுக்கிட்டே போய் இன்னொருத்தன் எடுக்க போய் 120 பேர் இறந்திருக்கிறார்கள். இதான் நியூஸ். இப்போ 120 பேர் ஒரு சாமியார்னால இறந்திருக்கிறார்கள். அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இப்ப என்னுடைய பாடத்திட்டம் எல்லாம் நீங்க என்ன இங்க புரிந்துக்கணும்னா, விழிப்புணர்வு பாடம். இங்க நான் உங்களை சாமியாரா மாத்துறதுக்கான பாடம் நினைச்சுக்க கூடாது. இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் சாமியாரா மாத்துவதற்கு அல்ல. அஞ்ஞானத்தை நீக்கி, அறியாமை நீக்கி நம்முடைய உண்மையை உணர்வதற்கான பாடம். அந்த பாடத்துல மகான்கள் அந்த காலத்திலேயே போராடி இருக்கிறார்கள். ஆனா புரிதல் நம்மிடத்துல வரவில்லை, இன்றைய நூற்றாண்டு வரைக்கும்ங்கிறத சொல்றேன். அப்போ இன்றைக்கு 120 பேர் ஒரு ஆன்மீகத்துல இறந்திருக்கிறாங்க. நியூஸ் பாருங்க, யூடியூப்ல போட்டீங்கன்னா தெரியும். போலே பாபா, அவர் பேர் போலே பாபாங்கிறத விட போலி பாபான்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட பாபாக்கள் நிறைய இருக்கிறாங்க வடநாட்டுல. வடநாட்டுல சாமியார்களை பூரா பாபான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி பாபா தன்னுடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக மக்கள் போட்டி போட்டு கொண்டு 120 பேரை கொண்டுட்டு போயிட்டார். அப்ப என்ன ஆன்மீகம், என்ன மூடத்தனம் அப்படிங்கறத இந்த காலத்துல பாக்குறோம். இந்த நூற்றாண்டுல, அந்த நூற்றாண்டை நினைச்சு பாருங்களேன். மிக மிக மோசமான காலம். அன்றைய நூற்றாண்டு மிக மிக மோசமான காலம். அப்ப அப்படிப்பட்ட மூடர்களும் முட்டாள்களும் வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி மகான்கள்லாம் தோன்றி இந்த ஆன்மீகத்தினுடைய உண்மை நிலையை, யதார்த்தத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சித்தார்கள். ஆனால் நாம் மாறவே இல்லை, இன்று வரையும் மாறவே கிடையாது. ஏன்னா இன்றைய வரைக்கும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அஜ்ஞானத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கைகள்லயே மூழ்கி கிடக்கிறோம். சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள மனசு ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது. அதனால நான் ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இன்னொருத்தர் சொன்னாலும் அதை நீ சொல்லக்கூடாதுங்குது. ஏன்னா இந்த மனசு கேட்க மாட்டேங்குது. இல்லைன்னா என்ன பண்ணுதுன்னா வெளியே போயிடுது. இவர் யார் அதை நம்ம சொல்றதுக்கு அப்படின்னு இந்த குழுவை விட்டே வெளியே போயிடுது. நல்ல விஷயத்த சொன்னோம்னா கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு கூட்டம். அப்போ இப்படி ஒரு மூடர்கள் வாழ்ந்த காலத்துல சங்கராச்சாரியார் தோன்றி அவர் என்ன நிரூபித்தார்? அத்வைத சித்தாந்தத்தை நிரூபித்தார். அப்ப அத்வைத சித்தாந்தத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், பூஜை, புனஸ்காரங்கள், கர்மங்கள் ஆகிய எவற்றினாலும் ஒரு மனிதன் மோட்சத்தை அடைய முடியாது. அது அவனுக்கு சித்த சுத்தியை மட்டும்தான் கொடுக்குமே தவிர அதன் வாயிலாக அவன் பிறவா பெருநிலையை, மோட்சத்தை அடைய முடியாது. ஆகவே மோட்சத்தை அடைவதற்கான சரியான வழி எது என்று கேட்டால் அது ஞானம் மட்டும்தான். ஆகவே ஞானிகள் மட்டுமே பிறவா பெருநிலையை அடைகிறார்கள். மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இந்த சம்சார சாகரத்திலே உழல்கிறார்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். அப்படி நிரூபித்து அந்த இதுல ஜெயித்தவர் தான் ஆதிசங்கரர். அவரிடம் சிஷியராக சேர்ந்தவர் தான் கர்மகாண்டியிலேயே மிக உயர்ந்த கர்மகாண்டி. இப்ப இன்னைக்கு நாம பண்ற கர்மம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க கோயில்ல போய் பூஜை பண்றதுனாலயோ அல்லது நீங்க போய் ஒரு வேள்வி நடத்துறதுனாலயோ ஒரு பெரிய கர்மகாண்டின்னு சொல்லிக்க கூடாது. ஏன்னா நாம சொல்ற மந்திரங்கள் கூட தப்பு தப்பா இருக்கும். ஆனா ஜெய்மினி கொடுத்த அந்த வேதத்தினுடைய ஒரு வார்த்தை மாறாமல் அவ்வளவு ஒரு பாண்டித்யம் பெற்ற மிகப்பெரிய ஒரு புலவராக, ஞானியாக, அந்த கர்மகாண்டியாக வாழ்ந்த மந்தன மிஸ்ரர்,
அவருடைய வேத வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அவ்வளவு ஒரு ஃப்ளூயன்சி, சின்ன தப்பு கூட வராது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளூயன்சியான ஒரு சாமியார், ஒரு ஞானி அந்த காலத்துல வாழ்ந்தார். அவர் தான் மந்தன மிஸ்னர். ஆனா அவர் கர்மகாண்டி. அவரே வந்து ஞானத்துக்கு வந்துட்டார். அவரே என்ன சொல்லிட்டாரு, தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன், இந்த வாதத்துல நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிட்டு, அப்படிப்பட்ட ஒரு கர்மகாண்டியே வந்து கடைசியில தான் சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா ஆதிசங்கருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, கர்மத்தை விட்டுவிட வேண்டும் அப்படின்றாரு. அது அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய சொத்து சுகம் தான் சம்பாதித்த எல்லாத்தையும் சிஷ்யர்களுக்கு கொடுத்துட்டு வெறும் சன்னியாசத்தை ஏத்துக்கிட்டு கட்டிய காவி துணியோட கிளம்பிட்டார் சங்கரரோட. அப்படி வந்தவர் தான் சங்கரர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுல சிருங்கேரியில, கர்நாடகாவில சிருங்கேரி மடத்துடைய முதல் மடாதிபதி யாரு அப்படின்னு கேட்டா சுரேஸ்வராச்சாரியார். மந்தன மிஸ்னர் தான் முதல் மடாதிபதி. இப்ப இன்றைக்கு வந்து பாரதி தீர்த்த சுவாமிகள் அவருடைய சிஷ்யர் வந்துட்டார். இன்னைக்கு சிருங்கேரி மடத்துல மகான்கள் நிறைய வந்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஞானம்ங்கிறது வந்து தெளிவு, ஒரு புரிதல், ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை, ஒரு உயர்ந்த நிலை. இந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் நம்ம இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியும். இந்த பிணைக்கு வராம வேற என்ன காரியங்கள், என்ன சாதனைகள் செய்து கொண்டிருந்தாலும் நம்ம இந்த பிறவியை கடக்க முடியாது. அதுலயே சிக்கி சீரழிய வேண்டியதான தவிர வந்த வேலையை முடிக்க முடியாது. அதைத்தான் இங்க சொல்றாரு. எப்படி மற்ற எல்லா பொருட்கள் இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் சமையல் செய்ய முடியாதோ, அப்படியே ஞானம் இல்லாத ஒருவனுக்கு முக்தி சித்திக்காது. ஏனென்றால் மற்ற வழிகள் எல்லாவற்றையும் விட தன்னை பற்றிய ஞானம் ஒன்றே ஒன்றுதான் முக்தி அடைவதற்கான நேர் வழியாகும். இதுவே உயரிய மார்க்கம் என்பதாக இங்கு உபதேசிக்கப்படுகிறது. அதுதான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்தாகவும் இங்கு நாம பார்க்கப்படுகிறது. அப்ப இப்ப நாம இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப அதுக்கு பேர் வந்து தமிழ்ல அறிவுன்னு சொல்றோம். இப்ப இந்த அறிவு வந்து எப்படி நம்ம வெளியிருந்து எடுத்துக்கிறதா, நாலேஜா அப்படின்னா அங்கதான் நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா இப்ப நம்ம வெளியிருந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறோம், அல்லது ஒரு பாட்டனி படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து வெளியிருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு தானே, இது வந்து நாலேஜ் தானே. இந்த நாலேஜ் மாதிரி இந்த வேதாந்தத்தை வந்து நம்ம நாலேஜா எடுத்துக்கலாமா, இதுதான் ஞானமா நீங்க சொல்ல வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இங்க என்ன சொல்ல வராங்க ஞானிகள் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு புதுசா கத்து கொடுக்கறது இல்லை, உங்களிடத்துல இருக்கிற அறியாமைகளை நீக்குவதுதான் இங்க ஞானிகளுடைய வேலை. இங்க மகான்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அஜ்ஞானத்தை நீக்கி கொண்டு அந்த மூடத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவது மட்டும்தான் இங்கு ஞானம். அதை விட்டுட்டு இங்க ஒரு புதுசா உங்களுக்கு டீச் பண்றது கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொண்டா நீங்க ஞானி ஆயிடுவீங்க, கெமிஸ்ட்ரி மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க எப்படி இவர் வேதியியல் வல்லுநரா மாறுறீங்களோ அது மாதிரி இங்க நீங்க இந்த வேதாந்தத்தை பாடத்தை படித்து நீங்க வேத பண்டிதனா மாறிடுவீங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரல. சாஸ்திரம் அப்படி பேசவே கிடையாது. இங்க யாருக்கும் வேதத்தை, இந்த வேத சாஸ்திரத்தை உபதேசித்து அவர்களை ஞானியாக மாற்றுவது கிடையாது. இங்க ஞானம் என்பது என்ன அப்படின்னா, அஜ்ஞானத்தை நீக்குவதனால் உண்டாகின்ற தெளிவு, அதுதான் இங்க ஞானம். அந்த ஞானம் தான் இங்கு நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த வழியில தான் மகான்கள் எல்லாம் வந்தாங்க, நிறைய விஷயங்களை மக்களுக்கு புரிய வைத்தார்கள். அப்ப இந்த கர்ம வழி வந்து சுத்தமா பயன்படாதானா, பூஜை ஜபம் தியானம் எல்லாம் பயன்படும். எதுக்குன்னா உடலாலும் மனதாலும் வாக்காலும் செய்யப்படுகின்ற கர்மம், அது அவ்வளவுதான். ஆனா அந்த கர்மத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மனதிற்கு ஒரு தூய்மை கிடைக்கும், மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது மேற்கொண்டு இந்த புதிய பாடங்களை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்ல வரும்போது அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதாவது மனத்தெளிவு இல்லாதவனிடத்திலும், மனதிலே பொறுமை இல்லாதவனிடத்திலும், சகிப்புத்தன்மை இல்லாதவனிடத்திலும் நம்ம இந்த மாதிரி பாடங்களை சொன்னா எப்படி அவன் புரிந்து கொள்வான்? மன அமைதியும் இல்லை, மனதுல வந்து சகிப்புத்தன்மை இல்லை, மனதுல வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? உடனே ரிஜெக்ட் பண்ணுவான். இவன் யார் நமக்கு சொல்றது, இது என்ன பெரிய கருத்தா, ஆதிசங்கர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு எடுத்த வார்த்தையில் என்ன சொல்லிடுவான்? அதை கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஞான பாதையில கொடுக்க முடியாது. ஏன்னா இவர்களுக்கு இந்த ஞானம் உள்ள போகாது. ஆகவே அவர்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்க வேண்டும், ஒரு பக்குவைகளாக அவரை மாற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கர்ம வழிகளை நாம் பிடித்து கொள்ளக்கூடாது. இங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அந்த கர்ம வழியை பிடித்து கொண்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் சரி, நான் இதைதான் செய்வேன், பூஜை விட மாட்டேன், அது வந்து தப்பா போயிடும்,
அது தவறு அப்படின்லாம் மனதுல போட்டு கற்பனை பண்ணிக்க கூடாது. அப்ப அதனால இந்த பாதை நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, மனத்தெளிவு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதனால் உண்டான அந்த தூய்மையிலே நாம இந்த மாதிரி விஷயங்களை உள்ள கேட்கும்போது, மனம் இன்னும் தன்னுடைய அறியாமைகளை எல்லாம் நீக்கி, அந்த தெளிந்த அறிவாக தன்னை உயர்த்தி கொள்ளுகின்ற அந்த உயர் பரிமாண நிலை தான் இங்கு உபதேசமாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் மகான்கள் நமக்கு இந்த மாதிரி நூல்கள் மூலமாக விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் வேதமும் செய்கிறது. வேதத்திலிருந்து எடுத்த அந்த பகுதிகளை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிரஸ்தானத்ரயம் என்று பகவத்கீதை உபதேசிக்குது, பிரம்மசூத்திரம் உபதேசிக்குது, உபனிஷதங்கள் எல்லாம் உபதேசிக்குது. அப்ப இவைகள் எல்லாம் மீறி திருப்பி வந்த மகான்கள் என்ன பண்றாங்க? சரி, அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியல, டஃபா இருக்குன்னு சொல்றாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி போதில்லைங்கிறாங்க, அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இல்லைங்கிறாங்க. சரி, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்கலாம் என்று சில மகான்கள் கருணையினால அவர்கள் உண்டாக்கிய இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள்ல தான் நம்ம இப்ப தத்துவ போதம், ஆத்ம போதம் என்ற நூல்களை எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் நமக்கு இன்னும் எளிமைப்படுத்தி புரிய வைக்கிறார்கள். அப்ப இங்கு ஞானம் ஒன்று மட்டும்தான் நம்முடைய அறியாமைகளை எல்லாம் நீக்கி அந்த தூய அறிவாகவே நான் இருக்கின்றேன் என்ற உயரிய நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் என்பது நாம் இந்த 2வது ஸ்லோகத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. அதற்கு உதாரணம் சொல்லிட்டாரு. அப்போ அந்த மாதிரி நாம் இந்த பாதையில பயணிக்கும் போது இப்ப நம்ம எதை தேடுறோம்? இந்த ஞானம்ங்கிற விஷயத்துக்குள்ள வந்த பிறகு, நம்ம வருவதற்கு முன்னாடியும் சரி, வந்த பிறகும் சரி, நம்ம எதை தேடுறோம்? நமக்கு வேறாக எதையோ ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அது இறைவன் என்பதாக நம்ம பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது எங்கேயோ வெளியே இருக்குதுன்னு சொல்லி தேடுறோம். அதுதானே இப்ப கர்மகாண்டிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்மகாண்டிகள் என்ன செய்யறாங்க? பூஜை பண்ணுவது யாருக்கு? தனக்கு வேறாக உள்ள இறைவனுக்கு. இவன் தாசன், தொண்டன், இறைவன் தலைவன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்க பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஆனால் இங்கு என்ன சொல்லுது இந்த சாஸ்திரம்? நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், தத்துவமசி. நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருளாகத்தான் நீயே இருக்கின்றாய். ஆகவே அதை நீ உணர்ந்து கொள்வதற்கான வழி என்ன என்றால், அது உனக்கு புரிதல் வரும்போதுதான் நடக்கும். அது மனம் அதற்குண்டான தூய்மையையும் உயர் பரிமாண நிலையையும் சந்திக்கும் போதுதான் அது நடக்கும். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணாலும் அது உனக்கு புரியாது, புரிய வைக்க முடியாதுங்கிறது தான் இங்க முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. அப்ப இப்போ நாம் தேடும் பொருள் எதுவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் நானே இருக்கின்றேன் அப்படிங்கிறத நம்ம எப்ப புரிந்து கொள்ள முடியும்னா, அதற்கு மன தூய்மை உண்டானால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மன தூய்மைக்கு என்ன வழின்னா, நல்ல எண்ணங்களும் செய்கின்ற செயல்களில் ஒரு நல்ல நெறிமுறையும் நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் வேதம் சொல்லி கொடுத்தது இல்லையா? தர்மம் புருஷார்த்தம்ங்கிற முறையில தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுது சாஸ்திரம். அதை தமிழ்ல நம்ம அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க முதல் படிநிலை என்ன? ஒரு அறவழியில வாழணும். அறவழியிலே வாழும்போதுதான் மன தூய்மை உண்டாகும். அந்த அறவழியிலே வாழ்ந்து அதன் வழியில அவன் சம்பாதித்து அதனால் அடைந்த இன்பத்தின் வாயிலாக அவன் தன்னை புரிந்து கொண்டு உலக விவகாரங்களுக்குள்ளே நடுகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து ஒரு பக்குவியாக மாறி, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, நான் எதனால இப்படி என்ன பண்ணாலும் என்னால விடுதலையாக முடிய மாட்டேங்குதே அப்படின்னு எல்லாம் விசாரம் பண்ணி வாழ்க்கையில விழுகின்ற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொருத்தனைக்கும் தன்னை தெரிந்து கொள்வதற்கான ஒரு இதாக புரிந்து கொண்டு நம்மளை தூக்கிட்டு வருது மேல. அதைத்தான் மகான்கள் என்ன சொல்றாங்க? ஒரு பக்குவப்படுத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக நமக்கு அடி விழுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம நாணமா கொண்டு வரதுக்காக, ஞானப்பாதையில கொண்டு வருவதற்காகத்தான் இதெல்லாம் தேவைப்படுது. அப்ப அதனாலதான் ஜோதிட சாஸ்திரத்துல கூட என்ன சொல்லுவோம்? இந்த ராகு கேதுன்ற நிழல் கிரகங்களை வச்சு கேது பகவான் ஞானத்தை கொடுக்கிறாருன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஞானகாரகனாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்குறாங்க? கேதுவோ ராகுவோ நம்மளை பிடிச்சிடுச்சுன்னா நம்ம படாத கஷ்டம் படுறோம் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றாங்க இல்லையா? எதற்காக அந்த கஷ்டம் அப்படின்னா, புரிதல் வரணும், மனசுக்கு அடி விழுவணும், அப்பதான் ஞானம் வரும். அப்பதான் அடி விழுந்தா தான், ஓ நான் இந்த மாதிரி புரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கு உண்டான உயர் பரிமாணம் ஒன்று இருக்கு, அதற்கு நான் போகணும் அப்படின்னு நம்மளை தூக்கிட்டு வரும். அது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு இதுவும் உண்டாக்குவதுதான் இயற்கையினுடைய நீதியாக இருக்குது. அதுதான் இந்த கிரகங்களும் செய்யுதுங்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதை நம்புறவர்களுக்கு அது நடக்குது. ஆனா உண்மை என்னன்னா, இங்க நம்மை நாம் அறிந்து கொள்ளும் போது இங்கு எல்லாவற்றையும் கடந்து விடுகிறோம், அவ்வளவுதான். இது எல்லாம் புறத்திலிருந்து ஏற்றி வைக்க கொண்ட புற அறிவாக மட்டும்தான் இது நிற்குமே தவிர, இங்க இந்த பாதைக்குள்ள நம்ம வரும்போது இங்கு வெளியிருந்து எந்த அறிவும் நமக்கு தேவையற்ற நிலை மாறி, நாமே அதுவாகத்தான் இருக்கிறோம், நான் இருக்கிறேன் என்ற நம்முடைய உண்மை தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அந்த மனித மனமானது என்ன பண்ணுதுன்னா, புறநாட்டத்தை விட்டு விடுகின்றது, அகத்திலே ஒன்றாக இணைந்து விடுகிறது. அதுதான் இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
அப்ப இங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சாஸ்திர விஷயங்களை முதல்ல கேட்கணும். சிரவணம், கேட்ட விஷயங்களிலே ஒரு தெளிவு பெற வேண்டும், அது மனனம். அப்படி கேட்டு தெளிவடைந்த விஷயங்களில் நிலைத்து நிற்க வேண்டும், அது நிதித்தியாசனம் என்று அந்த சாஸ்திர வழிமுறைகளையும் நம்ம கடந்த பாடங்கள்லயே பார்த்தோம், தத்துவபோதத்திலேயே பார்த்துட்டோம். அப்ப இப்படி நம்ம இந்த பாதையில பயணம் பண்ணி அப்படியே முறையாக வரும்போதுதான் நமக்கு இந்த ஞானத்துக்கு வேறாக இங்க கர்மம் அவசியம் இல்லை என்ற தெளிவும் ஒரு புரிதலும் நம்ம இடத்திலே உண்டாகும். அப்ப இந்த கர்ம காண்டத்துல கர்மாக்களை பத்தி பேசும்போது மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கர்மங்களை பத்தி சொல்றாங்க. இப்ப அந்த கர்ம வழிகள்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன, உண்மையிலேயே முக்தி, அதாவது விடுதலை தான் இப்ப நம்ம அடைய வேண்டியது. அதாவது நமக்கு அந்த முக்தி, அந்த விடுதலை அப்படிங்கிற பாதைக்கு செல்வதற்கான ஒரு உரிய மனோநிலை என்ன அப்படின்னு பார்த்தா அறிவு தான். அந்த விவேகம் தான் இங்க அதுக்கு உண்டான பாதை. அது எப்படி அந்த விவேகம் எதனால உண்டாகும்னா, அது கர்மத்தினால் ஆவது கிடையாது. அது இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை படிப்பதினால மனம் தெளிவடைகின்றதுனால உருவாகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறதுனால, அந்த விடுதலை என்பது கர்மத்தினால் கிடைக்காது, அது ஞானத்தினால் தான் கிடைக்கும். அப்ப கர்மத்தில் ஈடுபடுவதால் அதனுடைய நேரடி விளைவு ஆன்மாவை பற்றி புரிந்து கொள்ள முடியுமா, தெளிவடைய முடியுமா என்றால் அது சாத்தியம் இல்லை என்று இங்கு சுட்டி காட்டுகிறார் இந்த 2வது ஸ்லோகத்திலே. இப்ப சாஸ்திரங்கள் சொல்றபடி கர்மங்கள், அதன் விளைவுகள், அதன் முறைகளை 4 வகையில பிரிக்கிறாங்க கர்ம காண்டத்துல. அது எப்படி, அது கர்ம காண்டத்தை எப்படி ஞான காண்டத்தோட ஒப்பிடுகிறார்கள் மகான்கள் அப்படின்னா, இப்ப ஒரு கர்மத்தை செய்வதால் அதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது உண்டாவதும் அது கிடைப்பதும் நாம் அனுபவமாக்குகின்றோம். அது ஆப்பிய கர்மம் அப்படின்னு பேரு. சாஸ்திரத்துல ஆப்பிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு பலசரக்கு கடையில, ஒரு மளிகை கடைக்கு போறோம். அங்க போய் ஒரு அரிசி வாங்குவதும் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்று அங்கு கல்வி கற்றுக்கொள்வதும் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு கர்மத்தினால் அடையப்படக்கூடிய விஷயம். ஆப்பிய கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு செயல் செய்து அதை அடைகிறேன். எப்படிப்பட்ட செயல் செய்கிறேன்? ஒரு கடை வீதிக்கு போறேன், மளிகை கடையில போய் ஒரு அரிசி 1 கிலோ கொடுங்க வாங்குறேன். அது ஒரு செயல் விளைவாக எனக்கு அந்த பொருள் அடையப்படுகிறது. அப்ப அந்த செயலினாலே அதை நான் பெறுவது, அது ஆப்பிய கர்மம். அந்த வகையில ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன், பாடங்களை படிக்கிறேன், அது எனக்கு ஒரு நாலேஜாக உள்ள ஏற்றப்படுகிறது, அதன் வழியாக நான் ஒரு ஞானத்தை அடைகிறேன், அது ஆப்பிய கர்மம். ஆனா இந்த ஆப்பிய கர்மம் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இடத்துல அது இல்லை. இப்ப நீங்க ஆன்மா இந்த இடத்துல இருக்குது, இந்த மளிகை கடைக்கு போனீங்கன்னா அது எத்தனை கிலோ கிடைக்கும் அப்படின்னு ஆத்மா ஒரு ரேட் போட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரி, இல்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கு போங்க, இதுதான் ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அதனால நீங்க நேரம் அங்க கிளம்பி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஆத்ம ஞானத்தை படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் முடியாது. ஏன்னா இங்க நல்லா புரிந்துக்கணும், இந்த கர்ம விஷயங்கள்ல தெளிவை கொடுக்கிறார்கள் ஞானிகள். ஆப்பிய கர்மம் என்பது புறத்திலிருந்து நம்ம அடையப்படக்கூடியது. ஆனால் ஆத்மா அப்படி ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அதை தேடி சென்று அடைய முடியாது. அது கர்மம் செய்வதனால் வருவது கிடையாது. காரணம் என்னன்னா, அதுவாகத்தான் நானே இருக்கின்றேன். அது வெளியிருந்து அடையக்கூடிய பொருள் அல்ல. நான் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அந்த அடையும் பொருளாக நானே இருக்கின்றேன் என்னும் போது, நான் போய் கடையில மளிகை சாமான் வாங்குற மாதிரி ஆத்மாவை வாங்கிட்டு வர முடியாது. அல்லது நான் பள்ளிக்கூடத்துல போய் பாடங்களை படிப்பது போல, கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ படிப்பது போல ஆத்ம ஞானத்தை வாங்கி கொண்டு வர முடியாது. அது முழுக்க முழுக்க நானாகவே இருக்கக்கூடிய சமாச்சாரம், என்னுடைய சுயம் அது என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஆப்பிய கர்மத்தோடு ஒப்பிட்டு இங்கு பேசப்படுகிறது. அடுத்தது சொல்றாரு, கர்மம் செய்வதனாலே அதன் பலன்கள் இப்போது இல்லாவிட்டாலும் இன்னொரு காலத்திலே கிடைக்கும் என்பது உத்பாத்திய கர்மம் என்று 2வது கர்மத்தை பற்றி பேசுறாரு. உத்பாத்திய கர்மம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேலைக்கு போறேன், அந்த வேலைக்கு எனக்கு தினசரி கூலி கொடுக்குறாங்க. ஆனா அந்த கூலி என்ன பண்றாருன்னா அப்பயே கொடுக்கறது இல்ல. மாச சம்பளமா நீங்க 1 மாசம் கழிச்சுதான் வாங்கிக்கணும், இன்னைக்கு நீங்க வேலைக்கு வரணும், தினசரி வரணும், 30 நாள் வேலை செய்யுங்க, 1ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நாமளும் என்ன பண்றோம், தினசரி வேலைக்கு போறோம், தினசரி நம்ம காரியங்களை செய்கிறோம். அந்த வேலைக்கான ஊதியம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும்? இப்பொழுது கிடைக்காது, 1 மாதம் கழித்து எனக்கு கிடைக்கும். அப்ப 1 மாதம் கழித்து எனக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்ன? உத்பாத்திய கர்மம். அதாவது உடனே எனக்கு அந்த கர்ம பலன் கிடைக்காது, சிறிது காலம் கழித்து வேறொரு காலத்திலே அது கிடைக்கும். ஆனால் ஆத்மா என்பது இப்போது இல்லாதது,
அது வேறொரு சமயத்தில் கிடைக்கும் என்பதும் கிடையாது. ஏனென்றால் ஆத்மா எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உண்டான விளக்கம் என்னன்னா, நீங்க எதையோ அடைவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காரியங்களின் பெயர்கள் கூட உங்களுக்கு தெரியாது. என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா அதனால என்ன அடைந்தேன் அப்படின்னா ஒன்னும் தெரியாது. ஆனா இதற்கு தான் மகான்கள் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. கர்மாவை பிரிச்சு 4 விதமாக பிரித்து ஆபிய கர்மம், உத்பாத்திய கர்மம் என்று சொல்கிறார்கள். உத்பாத்திய கர்மத்துல என்னன்னா ஆத்மா எப்பொழுதும் இருக்கின்றது. அது இன்னொரு சமயத்துல போய் பெறுவதல்ல, இன்றைக்கு விட்டு நாளைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்வதல்ல. அது எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே அது சாஸ்வதமானது, சத்தியமானது. அதுதான் நாம் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வருகிறார்கள். அடுத்தது 3வது வகையான கர்மம், ஒரு வடிவத்தில் இல்லாவிட்டாலும் உருமாற்றி வேறொரு வடிவத்தில் காணலாம். அதுக்கு விகாரிய கர்மம் எனப்படுகிறது. அது எப்படி? அதுக்கு உதாரணம் அப்படின்னா, இப்ப பாலை தயிராக மாற்றி காட்டுவது போல. விகாரிய கர்மம்னா ஒரு காரியத்தை வேறொரு காரியமாக மாற்றி காட்டுவது. இப்போ ஒரு பால் இருக்கு, அந்த பாலை புற ஊத்தி வச்ச உடனே தயிரா மாறிடுது. அது ஒரு செயல்னால நடக்குது. எப்படி செயல்னால நடக்குது? வெறும் பாலா இருந்தது நாமளா கொஞ்சம் தயிரை ஊத்தி புற ஊத்துறதுனால அது தயிரா மாறுது. இல்லைன்னா அப்படியே வச்சிருந்தோம்னாலும் அது என்ன ஆகும்? கிருமிகள் தாக்கத்தினால கெட்டு போய் தயிராக மாறப்போகிறது. அப்போ எப்படியோ மொத்தத்துல அது உருமாற்றம் அடைகிறது. அது ஒரு செயல் நிலை, அது ஒரு செயல் விளைவு. அதுக்கு விகாரிய கர்மம் என்று அர்த்தம். ஆனா ஆத்மாவை அப்படி மாற்றுவதற்கு முன்பு அது வேறொரு உருவத்தில் இருந்தது, பின்பு இப்படி ஒரு உருவத்தை அடைந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதற்கு உருவமும் கிடையாது. ஆகவே அது உருமாற்றம் அடைந்து விட்டது, நிலை மாற்றம் அடைந்து விட்டது. அப்படி இருந்ததை நான் இப்படி மாற்றி விட்டேன், கெட்ட ஆத்மாவா இருந்தது நல்ல ஆத்மாவா மாத்திட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ ஆத்மா என்கிற ஒரு விஷயத்திலே இங்கு மாறுபாடே உண்டாகாத நிலை என்பதனாலே அதுவும் இங்கு சாத்தியமாகாது என்பதை விகாரிய கர்மம் என்பதன் மூலமாக நமக்கு இங்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள் மகான்கள். அப்புறம் 4வதாக, ஒரு பொருளின் மேல் உள்ள அசுத்தத்தை நீக்கினால் அந்த பொருளை நாம் நன்கு காண முடியும். அதற்கு சம்ஸ்காரிய கர்மம் என்று கூறப்படுகிறது. அப்ப சம்ஸ்காரிய கர்மம்னா என்ன அப்படின்னா, இதுக்கு உதாரணம் ஒரு செப்பு பாத்திரம் எடுத்துக்கலாம். 2வது நம்முடைய மனசை எடுத்துக்கலாம். இப்ப செப்பு பாத்திரம் என்ன ஆயிடுதுன்னா, நீங்க அப்படியே அட்டாளத்துல போட்டு வச்சுட்டீங்க, ரொம்ப நாளா கிடக்குது அந்த பாத்திரம். அதை எடுத்து பாத்தீங்கன்னா கறி பிடிச்சி ஒரு மாதிரி கருப்பா கலர் மாதிரி அது என்னன்னே தெரியாத மாதிரி கிடக்கும். என்னடா இவ்வளவு கன்றாவியா இருக்கேன்னு எடுத்து நீங்க என்ன பண்ணணும், அதை புளியும் இதையும் போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா சுத்தப்படுத்தி வச்சீங்கன்னா அப்படியே பல பல பலன் மின்னி அதனுடைய உண்மைத்தன்மை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த பாத்திரத்துடைய ரியாலிட்டி. ஆனா அந்த பாத்திரத்தினுடைய உண்மைத்தன்மையை தெரியாமல் அதை ஒரு அசுத்தம் மறைத்து கொண்டிருந்தது. அந்த செப்பு பாத்திரத்தை ஒரு அசுத்தம் மறைத்து கொண்டிருந்தது. அது மாதிரி இங்க ஆத்மாவை ஏதேனும் ஒரு அசுத்தம் மறைத்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஆத்மாவை எதுவும் மறைக்க முடியாது. அதன் மீது எந்த களங்கமும் ஏறி உட்கார முடியாது, ஏற்றி வைக்க முடியாது. அப்ப நம்ம ஏற்றி வைக்கிறதாக பாக்குறேனே அப்படின்னா அது மனசுதான். இங்க மனம் என்ன பண்ணுதுன்னா ஏகப்பட்ட குப்பைகளை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த அஜ்ஞானத்தினால, அந்த அறியாமையினாலே களங்கம் அடைந்திருக்கிறது. ஒரு செப்பு பாத்திரம் எப்படி அப்படியே கருப்படைஞ்சு அதை பார்ப்பதற்கே சகிக்க முடியாத தன்மையில காட்சி அளிக்கிறதோ அது போல இங்கு மனமானது என்ன பண்ணுது? புறத்திலிருந்து ஏகப்பட்ட அசுத்தங்களை உள்ளே வாங்கிக் கொள்கிறது. தேவையற்ற விவகாரங்களை எல்லாம் உள்ளே ஏற்றி வைத்துக் கொள்கிறது. அதுல சிக்கிக் கொள்கிறது. அதற்காக சண்டை போட்டுக் கொள்கிறது, சச்சரவுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எப்படி ஆத்ம ஞானம் பிரகாசிக்கும்? ஆத்ம ஞானம் பிரகாசிக்காது. காரணம் என்ன? அது அசுத்த மனம். அப்போ இந்த அசுத்தமான மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு பாதையாக கர்ம காண்டம் இருந்தாலும் அந்த கர்ம காண்டமே அவனை மோட்சத்தை நோக்கி சென்று விடுமா, கொண்டு சென்று விடுமா அப்படின்னா அது நடக்கவே நடக்காது என்று மகான்கள் சுட்டிக்காட்டி விட்டார்கள். அதுதான் இந்த வரலாறு. யாருடைய வரலாறு? மந்தன மிஸ்டர் என்ற சுரேஸ்வராச்சாரியாருடைய வரலாறு. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு கர்மகாண்டியாக இருந்து ஆதிசங்கருடைய சிஷ்யனாக மாறி சுரேஸ்வராச்சாரியார் பெயர் பெற்றது நமக்கு வரலாற்று உண்மை. அவருடைய ஆசிரமம் தான் இங்க முதல்ல நிரூபிக்கப்பட்ட சிருங்கேரி மடம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்? மனதை தூய்மைப்படுத்துவதற்கான மார்க்கங்களாக கர்மகாண்டம் இருந்தாலும்
அதுவே சாஸ்வதம் சத்தியம் என்பதாக வாழ்ந்துவிட்டு மறைந்து போவதல்ல மனித வாழ்க்கை. ஏன்னா மனிதர்கள் என்ன பண்றாங்க, கடைசி வரைக்கும் கர்மா விடுறதில்லை. எதையாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே பூஜை பண்ணிக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே ஜபம் பண்ணிக்கிட்டே காலத்தை ஓட்டிடலாம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருந்தா வாழ்க்கை முடிஞ்சிடும், அப்படியே உடனே வைகுண்டத்துக்கு போயிடலாம், அப்படியே மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மனமயக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனமயக்கத்தில் இருக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக தன்னை அறிந்து கொள்ள முடியாமல் மரணிப்பதனாலே அவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள். அதுதான் இங்க விஷயம். இங்க வந்து தூய்மையான மனதை பெற்றுவிட்டு அதனால நான் வைகுண்டத்துக்கு போயிட்டேன், அதனால நான் மோட்சத்துக்கு போயிட்டேன்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க மன தூய்மையினுடைய நோக்கம் என்ன, மன தூய்மையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அந்த மன தூய்மையினுடைய நோக்கமே ஆன்ம ஞானத்தை அடைவதுதான். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் கர்மகாண்டம். ஆனா அந்த கர்மகாண்டத்திலேயே சிக்கிக்கொண்டு கர்மகாண்டியாகவே வாழ்ந்து கர்மகாண்டியாகவே இறப்பதற்கல்ல கர்மகாண்டம். ஆனால் நிறைய பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வயிற்று பிழப்புக்காக செய்கிறார்கள். அதுதான் விஷயம். இங்க இதே வேத சாஸ்திரத்தை படித்துக் கொண்டு கர்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்று கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, வயிற்று பிழப்புக்காக செய்கிறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அந்த கர்மத்தினால அவர்கள் என்ன சாதித்து விட்டார்கள் கேட்டு பாருங்க, ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. அப்ப இதை நம்ம நன்றாக உள்ள புரிந்து கொண்டு, நாம் எதற்காக அதை செய்கிறோம், என்ன நோக்கத்திற்காக அந்த பூஜையை செய்கிறேன், எந்த நோக்கத்திற்காக அந்த யாகத்தை செய்கிறேன், அதனால் நான் அடையும் பலன் என்ன, அதை நம்ம விசாரம் செய்து பார்த்து அதை விவேகத்தினாலே நாம் புரிந்து கொண்டு நம்ம எப்பொழுது வெற்றி நடை போடுகிறோமோ அப்பொழுதுதான் நம்ம வந்த வேலையை முடித்து விட்டு பிறவா பெருநிலையை அடைய முடியுமே தவிர, மற்றபடி நாம வந்து ஒரு விஷயத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு மனம் போன போக்கிலே போய்கொண்டு அதுதான் சரி என்பதாக சாதித்து கொண்டு நிறைய விஷயங்களில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தா வந்த வேலையை முடிக்க முடியாமல் வீணாக மரணத்தை அடைவதை தவிர வேறு வழி கிடையாது. அப்படியே மரணத்தை அடைந்த பிறகு நம்ம மீண்டும் என்ன பண்ண போறோம், பிறக்கத்தான் போகிறோம். பிறப்பு வந்து நிச்சயமாக மீண்டும் நம்மை பல சங்கடங்களுக்கும் மற்ற பிரச்சனைகளிலும் உட்படுத்தத்தான் போகிறது. அதிலிருந்து நம்ம விடுபட முடியாமல் தான் இன்று வரைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல எத்தனையோ பிறவிகள் வேற எடுத்து வந்து விட்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து விடுபடணுங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப ஆத்மாவை மறைக்கும் உபாதிகளை நீக்குவதற்காக மட்டும் தான் இந்த வெளியே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கர்ம முயற்சிகள் எல்லாம் பயன்படும். ஏன்னா அது அஞ்ஞானத்தை போக்கி நம்மை அந்த ஆன்மாவை அறிவைப்பதற்கான மன தூய்மைக்கான ஒரு பயிற்சி, ஒரு சாதனை என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த சாதனைகளாலே நாம் அடைய முடியாது. அதைத்தான் இங்க சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னு மீண்டும் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். போதோ அந்நிய சாதனோப்யோ ஹி சாக்ஷான் மோக்ஷைக சாதனம் பாகஸ்ய வக்னி வஜ்ஞானம் வினா மோக்ஷோன சித்தியதி. அப்போ இந்த சமையல் செய்வதற்காக நெருப்பு இல்லாவிட்டால் எப்படி நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சமைக்க முடியாதோ, எந்த ஒரு பாகத்தையும் செய்ய முடியாதோ, அது போல ஆன்ம ஞானம் கிடைக்காவிட்டால் அவனுக்கு மற்ற எந்த சாதனைகளாலும் பலன் இல்லை, எந்த சாதனை செய்வதனாலும் பிரயோஜனம் இல்லை, மற்ற அந்நிய சாதனத்தினாலே அவன் சாதிக்க போவது கிடையாது என்பதுதான் இங்க ஆதிசங்கரர் தன்னுடைய 2வது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றார். அப்போ இந்த விஷயம் நம்ம எப்படி புரிந்துக்கணும்னா, கர்மம் என்பது மன தூய்மைக்கான ஒரு பாதை, அவ்வளவுதான். ஆனால் அதுவே சத்தியம், அதுவே சாஸ்வதம் என்பதாக கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது. அதுல ஏற்படக்கூடிய தெளிவும் தூய்மையின் மூலமாக ஞானத்தை அடைந்து விட வேண்டும். அதுதான் இங்க சொல்ல வர்ற விஷயம். அடுத்தது 3வது ஸ்லோகம். அவிரோதி தயா கர்ம நா வித்யாம் வினிவர்த்தவேத் வித்யா வித்யாம் நிகந்தியேவ தேஜஸ் திமிர சங்கவத். 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, கர்மங்கள் நாம செய்கின்ற செயல்கள், இந்த வித்தை இருக்கு இல்லையா, அந்த வித்தைக்கு வந்து என்ன சொல்றோம், கல்வி ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது வந்து எதற்கு விரோதி கிடையாதுன்னா, இப்போ இந்த அறியாமையை நீக்குகின்ற அந்த ஞானத்துக்கு விரோதி கிடையாது. ஏன் அப்படி விரோதி கிடையாதுன்னா, அதுதான் மன தூய்மைக்கான ஒரு விஷயமாக வைத்துக் கொண்டு பார்க்கிறோம். அதனால அதை நம்ம ஒட்டுமொத்தமா அதை வந்து நான் வேண்டாம், அது ஆகவே ஆகாதுன்னு ஒதுக்குங்கன்னு சொல்லல. ஏன் அப்படி ஒரு வார்த்தையை இங்க சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா, இப்ப கர்மமும் ஞானமும் 2 கண்கள் போல. ஆனால் ஒரு கண்ணு போதும் இன்னொரு கண்ணு வேண்டான்னு சொல்றவனை எப்படி நம்ம சொல்ல போறோம், மூடன் முட்டாள தானே சொல்ல போறோம். எனக்கு ஒரு கண்ணு மட்டும் போதுங்க, 2 கண்ணு இருந்து என்ன பண்ண போறேன், ஒரு கண்ணுல பார்த்தாலே எல்லாம் தெரியுது கிளியரா.
அதனால நான் இந்த கண்ணை மட்டும் வச்சுக்கிறேன், அந்த கண்ணு வேண்டான்னு சொல்லுவானா ஒருத்தன்? சொல்ல மாட்டான். 2 கண்ணு இருந்தா தான் நல்லா இருக்குங்கிறதுனால 2 கண்ணுமே பயன்பாட்டுல வச்சுக்கிறோம். ஆனா ஒரு கண்ணு மட்டும் போதும்னு சொன்னா அது மூடத்தனம், முட்டாள்தனம் என்பது மாதிரி இங்க என்ன பண்றாங்க நிறைய பேரு, கர்ம காண்டத்துக்குள்ளேயே நான் வரமாட்டேன், நேரடியா ஞானி ஆயிடுவேன் அப்படின்ட்டு வந்து இங்க உட்காந்துக்கிறவங்களும் நிறைய பேரை பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஞான காண்டத்துக்குள்ளேயே நான் வரமாட்டேன், நான் கர்மம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், சாகர வரைக்கும் நான் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தான் சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு இந்த ஞானம் எல்லாம் தேவையே கிடையாது, இதெல்லாம் வேதாந்திகளுடைய வெட்டி வேலை, நான் வந்து இப்ப பகவானை தினசரி பூஜை பண்ணிக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாலே எனக்கு வந்து மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வாழ்றான் பாத்தீங்களா? அவனும் மூடன் தான், இவனும் மூடன் தான். அதைத்தான் இங்க சொல்ல வருது சாஸ்திரம். இந்த இடத்துல இந்த பகுதியில் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்மங்கள் வந்து இதற்கு விரோதி கிடையாதுங்கிறார். 3வது ஸ்லோகத்துல சொல்றேன். அதாவது அஞ்ஞானம் போக வேண்டும் என்று செய்யப்படுகின்ற கர்மங்கள் எல்லாம் அஞ்ஞானத்திற்கு எதிராக செயல்படாததால் அவைகள் அஞ்ஞானத்தை நீக்குவதில்லை. ஞானம் ஒன்று மட்டுமே அஞ்ஞானத்திற்கு எதிராக செயல்படக்கூடியதினாலே அது ஒன்றே ஞானம் எனக்கு இல்லை என்ற அறியாமையை போக்கும். அதாவது காரிருளை நீக்குவதற்கு எப்படி ஒளி தேவைப்படுகிறதோ அப்படியே அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது என்று இங்கு சொல்றார். இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, வித்யா வித்யாம் நிகந்தியேவ தேஜஸ்திரமசங்க வதகா. அதாவது அவிவிரோதையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவிவிரோதையா கர்மா, விரோதம் கிடையாது என்பதால் கர்மங்கள்லாம் என்னெல்லாம் அவித்யை, அதாவது வித்யைக்கு எதிரான ஒரு வார்த்தையை தான் இங்க கர்மத்தை அவித்யை அப்படின்னு சொல்றாரு. அதாவது வித்யா அவித்யா அப்படின்னு 2 வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருக்கு. வித்யா என்றால் ஞானம், அவித்யா என்றால் அந்த ஞானத்துக்கு எதிரானது, அஜ்ஞானம், அறியாமை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அஜ்ஞானமாகிய இந்த கர்ம காரியங்கள் அவித்யைகள்லாம் எதற்கு விரோதம் கிடையாது? ஞானத்திற்கு விரோதம் கிடையாது. ஆனா அதே சமயம் அந்த அஜ்ஞானத்தை நீக்குவதற்கான சாதனைன்னு எடுத்துக்கிட்டா அது ஞானத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. அது ஞானம் மட்டுமே இந்த அஜ்ஞானத்தை நீக்குவது. அப்ப எப்படி ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல வந்து ஒரு ஒளி வந்து விட்டா அந்த இடத்துல இருள் எல்லாம் இல்லாமல் போய் அந்த இடத்துல வெளிச்சம் வந்து விடுகிறதோ, அது போல அறியாமை இருக்கின்ற இடத்துல அறிவு ஒளி வந்து விட்டால் அங்கு அறியாமை இருள் நீங்கி விடுகிறது. அதுதான் இங்க விஷயம். அப்ப அந்த அறியாமை இருளை நீக்குவதற்கான அறிவு ஒளி ஞானமாகத்தான் இருக்க முடியுமே தவிர கர்மமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த கர்மத்தை விரோதியாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த கர்மம் நம் மன தூய்மைக்கான ஒரு சாதனையாக இருக்கிறது. ஆனால் அதுவே சாஸ்வதம் என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இங்க ஞானிகள் நமக்கு மேலும் மேலும் இந்த விஷயத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள். அப்போ ஒரு இருளை போக்குவதற்கு ஒளி எப்படி அவசியமாக இருக்கிறதோ அப்படி நம்முடைய மன இருளிலே இருக்கின்ற அறியாமையை போக்குவதற்கு இந்த ஆன்ம அறிவு அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கர்ம காரியங்களை பற்றி எவ்வளவுதான் விலாவாரியாக சாஸ்திரங்கள் எடுத்து கூறினாலும் எல்லா ஞானமும் பெறுவதற்கு என்று எந்த ஒரு கர்மமும் இங்க தனிப்பட்ட முறையில கிடையாது. இந்த கர்மத்தை செஞ்சா அந்த ஞானத்தை அடைந்து விடுவேன், இந்த கர்மத்தை செஞ்சா அந்த ஞானம் வந்துடும் அப்படின்லாம் நம்ம வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொள்ளுகின்ற ஞானம் எல்லாமே வந்து ஒரு புற அறிவு ஞானம். அதாவது இப்ப நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு வேதியியல் வல்லுநரா மாறுவேன். நான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு கணிதவியல் வல்லுநரா மாறுவேன். ஆனா இந்த கர்மம் எல்லாம் நான் வெளியிருந்து புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாடம், ஒரு செயல். ஆனால் இந்த செயல் விளைவுகள் வந்து அதை பற்றிய ஞானத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ஞானம் தற்காலிக ஞானம், அந்த பாடத்தை பற்றிய ஒரு ஞானம், அவ்வளவுதான். வேற ஒன்னும் அந்த பாடத்தினால நம்ம சாதிக்க முடியாது. இப்போ வணிகம் பற்றி படிக்கிறான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் வந்து வணிகவியல் படிக்கிறான் அப்படின்னா அவன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நான் கட்டடம் கட்டுவது எப்படி, சிவில் இன்ஜினியரிங் படிச்ச பையன் கிட்ட போய் சொல்ல முடியுமா? படிச்சு அதை பத்தி சொல்ல முடியாது. அந்த ஞானம் அவனுக்கு இருக்காது. இந்த ஞானம் மட்டும் தான் இவனுக்கு இருக்கும். ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சு கட்டட கட்டுமான பணிகளை தெரிந்து கொண்ட ஒரு மாணவன் வந்து கணிதவியலை பத்தி சொல்ல முடியுமானா அவனுக்கு அதை பற்றிய ஞானம் இருக்காது. அப்ப இந்த மாதிரிதான் மருத்துவத்துறையிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான படிப்பு படிச்சுட்டு வந்துடுறாங்க இல்லையா? இருதய டாக்டர் இருதயத்தை மட்டும் தான் பார்ப்பாரு, குடலை பார்க்க மாட்டாரு. குடல் டாக்டர் குடலை மட்டும் தான் பார்ப்பாரு, அவர் வந்து கிட்னியை பார்க்க மாட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவர்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு அதுல வல்லுநர்களாக இருக்கிறார்கள். அதுல மட்டும்தான் அவர்கள் வல்லுநர்களாக இருக்க முடியும். அதெல்லாம் அவர்கள் புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட நாலேஜ் தான், அதாவது புற அறிவு தான். அது ஞானமாகி விடாது.
அது அதை பற்றிய ஒரு தற்காலிக ஞானம். அதுவே முடிந்த முடிவு, முழுமையான ஞானம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இங்கு சாஸ்திரம் சொல்ல வர்ற ஞானம் தன்னை அறிந்து தன்மயமாவது. நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று தன்னை தெரிந்து கொள்ளுகின்ற முடிந்த முடிவு, அதை பற்றி இங்கு பேசுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானம் அது எந்த கர்மத்தினாலும் அடையக்கூடியது கிடையாது. அந்த ஞானம் நம்மிடத்திலே இருந்து பிரகாசிக்க கூடியது. அது வெளியிருந்து ஏற்றி வைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்ப எப்படி இப்ப இந்த நூல்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோமே, இது ஞானமான்னா அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. இது ஞானம் கிடையாது, இது அறியாமையை நீக்குவதற்கான பாதை. இங்கு நம் மனதிலே ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற தவறான புரிதல்களை நீக்குவதற்கான வழி. அப்ப இதை நம்ம படிப்பதினால நமக்கு என்ன உண்டாகும்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமைகள் எல்லாம் நீங்கும். நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் என்பது புரியும். மற்றபடி நம்ம புறத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் இதன் மூலமாக பெறுவது கிடையாது, பெற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் எல்லாம் நீங்கிட்டா அந்த அறிவாக நம்ம பிரகாசிப்பது தெரியும். எப்படி செப்பு பாத்திரம் அது தங்கம் மாதிரி மின்னிக் கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம், ஆனா அதன் மீது அழுக்கு படிந்து விட்டதுனால அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதன் மீது இருக்கிற அசுத்தங்களை நீக்கும் போது அது தங்கம் போல மின்னக்கூடிய நிலையில இருப்பதை பார்க்க முடிவது போல, இங்கு நாம் எப்பொழுதும் இருக்கின்ற சுயம் பிரகாச அறிவு, நம்ம இடத்துல அந்த தூய அறிவு சுயம் பிரகாச அறிவாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அது தெரியாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், புறத்திலே இருந்து ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான தவறான புரிதல்களை எல்லாம் மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டு, நான் இப்படிப்பட்டவன், இன்னார், இது அது என்று சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அஞ்ஞானங்கள் நீங்குவதற்காகத்தான் இது போன்ற பாதையிலே இங்கு நாம் வர வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இங்கு கர்மமும் ஞானமும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற நிலையில் தான் இருக்கிறது, ஒன்றுக்கொன்று எதிரானதுதான் இருக்கின்றது. அப்ப எல்லாவித கர்மங்களுக்கும் ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் உண்டு. அப்ப எந்த ஒரு கர்மத்தை நாம் செய்தாலும் அதற்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது, ஒரு முடிவும் இருக்கிறது. ஒரு தொடக்கமும் முடிவும் இருக்கிற வாழ்க்கையினுடைய பயன் என்ன என்று கேள்வி கேட்டா, அதன் தொடர்பாக தனது வெவ்வேறு நிலைகளையும் அலசி பார்த்துவிட்டு அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு தொடர் உணர்வு உண்டாவது என்ற நிலைதான் இங்கு நம்முடைய தேடலில் இருக்கும் ஒரு முமுட்சுவினுடைய முக்கிய பங்காகவும் இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ இங்கே தொடக்கமும் முடிவும் உள்ள கர்மம் எப்படி ஒரு தொடக்கமோ முடிவோ இல்லாத ஞானத்தை பற்றி அறிய உதவும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்கு ஒரு கர்மத்தினாலே நாம் இந்த ஞானத்தை அடைந்து விட முடியுமானா அது சாத்தியமே கிடையாது. கர்மத்தினால மன தூய்மை மட்டும்தான் அடைய முடியுமே தவிர நாம் செய்கின்ற எந்த செயல் விளைவுகளாலும் நாம் ஞானத்தை அடைய முடியாது. ஞானம் என்பது என்னன்னா நம்முடைய சொரூபத்தை, நம்முடைய ரியாலிட்டியை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அதாவது நம்ம ஞானம் ஞானம் நீங்க பேசும்போது நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஏதோ வெளியிருந்து ஒரு விஷயத்தை நான் ஏற்றிக்கொள்கிறேன் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இங்க ஆத்ம போதம் அப்படிங்கிற தலைப்பே என்னன்னா, அந்த ஆத்ம ஞானம் என்பது தன்னைத்தான் அறிவது. நான் அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னைத்தான் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பாதை, ஒரு தெளிவு. அதுதான் இங்க ஞானம் ஞானம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ வெளியிருந்து அடையக்கூடிய விஷயம் என்பதாக புரிந்து கொள்ள கூடாது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இப்ப இந்த இருளும் வெளிச்சமும் ஒன்றுக்கொன்று முரணானவையாக இருக்கிறது இல்லையா? அப்ப இருளை போக்குவதற்கு ஒளி வந்தால் போதும், அந்த இருட்டை போக்கி விடலாம். ஆனா இருட்டை போக்குவதற்கு இருட்டினால் முடியுமானா முடியவே முடியாது. அப்ப இருளை போக்குவதற்கு அங்கு ஒளி தேவை என்பது போல, இங்கு நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமை நீக்கப்பட்டு விட்டால் நம்முடைய சுயம் பிரகாச அறிவு நம்மிடத்திலே பிரகாசிப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மிடத்தில் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளை நீக்குவதற்கு பதிலாக மீண்டும் நான் அறிவை அடையப் போகின்றேன் என்பதாக கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பல்வேறு அஞ்ஞான விஷயங்களைத்தான் உள்ளே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் கர்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், கர்ம காண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கும் போது நாம் எப்பொழுது அதுல இருந்து விடுபட முடியும்? விடுபடவே முடியாது. மேலும் மேலும் அழுக்குகள் தான் மனதில் சேரும். அப்ப அந்த அழுக்குகள் அதிகமாக ஆக அதனுடைய அடர்த்தித்தன்மை கூடிக்கொண்டே போய் நம்முடைய சுயம் பிரகாச அறிவு சுத்தமாக மறைக்கப்பட்டு விடுகிறது தான் இங்க விஷயம். இப்ப இந்த 3வது ஸ்லோகத்துல சொல்ல வர்ற ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அஞ்ஞான இருளுக்கு ஒரு தனி இருப்பு கிடையாது.
தனியா அங்க இருக்கவே முடியாது. இப்ப எங்கேயாவது இருட்டை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த இடத்திற்கு வருகின்ற ஒளியை மறைக்கக்கூடிய செயலை செய்வது மட்டும்தான் அந்த வழி. இப்ப இருளுக்கு தனியா ஒரு இருப்பு இருக்கான்னா கிடையவே கிடையாது. ஆனா அந்த இடத்துல இருள் வேணும்னு நீங்க நினைச்சா என்ன செய்யணும்? அந்த இடத்துல வரக்கூடிய ஒளியை தடுத்து விட்டா இருள் வந்துவிடும். அப்ப அது மாதிரி நீங்க சுயம் பிரகாச ஒளியாக இருக்கின்ற உங்களுடைய சுய அறிவு ஒளியை நீங்கள் மறைப்பதற்கான வேலையை செய்கின்றீர்கள் என்றால் என்ன நடக்கும்? உங்களிடத்திலே மீண்டும் அஞ்ஞான இருள் தான் சூழப்படும். அஞ்ஞான இருள் தான் நம்மை சூழ்ந்து நம்முடைய அறியாமையை மேலும் பலப்படுத்தும். அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் தான் கர்ம காரியங்கள். இது மாதிரி விஷயங்கள் நம்ம மேலும் மேலும் சிக்குவதுதான் இங்க அந்நிய சாதனங்கள். அந்த சாதனங்களின் மூலமாக நாம் நம்மை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப ஒளி தானாக இருக்க முடியுமே தவிர அந்த இருள் போன்ற அல்ல. அது இருள் மாதிரி, அது யாரோ ஒரு வெளிச்சத்தை தடுத்தா அந்த இருள் இருக்கிறத பாக்குற மாதிரி இங்க ஒளியை எந்த ஒரு விஷயத்தினாலும் தடுத்து விட முடியாது. அப்ப ஒரு இடத்துல ஒளி வர வேண்டும் என்றால் அந்த இடத்தில் இருக்கும் மறைப்புகளையும் திரைகளையும் விளக்க வேண்டும் என்பது தான் ஒருவன் செய்ய வேண்டும். அப்ப ஒளி வரணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மறைப்பும் அங்க இருக்கக்கூடிய அந்த தடைகளையும் நீக்கினா போதும், அந்த இடத்துல ஒளி வந்துவிடும். ஏன்னா ஒளி என்பது எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இருள் மட்டும்தான் வந்து போகின்றது. எப்படி இருள் வந்து போகின்றது? நாம தான் உதாரணம் நேற்றைய பாடத்திலேயே பார்த்தோம். இப்ப சூரியன் என்னமோ சுயம்பிரகாச ஒளியாக அதில் இருளற்ற நிலையிலே அது எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே இரவும் பகலும் எப்படி உண்டாகின்றது அப்படின்னு பார்த்தா, பூமி தன்னைத்தானே சுற்றுவதனாலே அது ஒரு பக்கத்துல இருளாக இருக்கிறது, ஒரு பக்கத்திலே வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப சூரியன் கிட்ட வரும்போது வெளிச்சமாக மாறி பகல் என்று சொல்கிறோம். சூரியனை விட்டு விலகி வெகு தூரம் போகும்போது மறுபுறம் போயிடுது, அப்ப அங்க இருள் சூழ்ந்து விடுகிறது, அப்ப இரவு என்று சொல்கிறோம். அப்ப இங்க இரவும் பகலும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால் உண்டாகின்றதே தவிர உண்மையில் இங்கு இரவும் இல்லை பகலும் இல்லை, இருப்பது ஒன்றே. அது சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளிதான். அது எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்ப அது மாதிரி இங்கு மனதிலே நம்முடைய அஞ்ஞான இருள் சூழுகின்ற வரையிலும் நமக்கு ஞானம் வரப்போவதில்லை. நம்மை நாம் காட்டிக் கொடுக்க போவதில்லை, தெரிந்து கொள்ள போவதில்லை. அப்ப நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த இருளை நம்ம நீக்குவதற்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான தவறான புரிதல்களை, எண்ணங்களை எல்லாம் நீக்க வேண்டும், நீக்கிவிட வேண்டும். அதுதான் இங்க அஞ்ஞானம், அறியாமை என்பதாக இந்த சூத்திரத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்போ இங்க இந்த அறிவு, அறியாமை அப்படின்ற இரண்டு குணங்களை பற்றி இங்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த இரண்டு விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. அப்ப இங்க ஆன்மாவை பற்றிய ஞானம் என்பது மட்டுமல்ல, அந்த வகையான உலகியல் அறிவை பொறுத்தும் அறியாமை என்பதற்கு ஒரு தனியான இருப்பு இங்கு கிடையவே கிடையாது. அப்ப இங்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அறிவு மட்டும் தான் இருக்கிறது. அப்ப அறியாமை என்னும் நிலை எப்படி உண்டாகின்றது என்றால், அறிவு மறைக்கப்படும் போது அங்கு அறியாமை உண்டாகின்றது. இவ்வளவுதான் விஷயம். அறிவு மறைக்கப்பட்டு விட்டால் அங்கு அறியாமை உண்டாகி விடுகின்றது. ஆனால் இருப்பது அறிவு மட்டும்தான். அப்ப அதுதான் இங்க அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இருப்பது ஒன்றே, அதுவே இறைவன் என்பதாக சுட்டி காட்டுது. அப்ப இந்த பாடத்திட்டத்தை நம்ம நல்லா உள்ள புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நாம செய்து கொண்டிருக்கின்ற விஷய சுகங்கள் எல்லாம் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அஞ்ஞானங்கள் தான், அறியாமைகள் தான் என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற தேவையற்ற விஷய சுகங்களிலே சிக்காமல் அதிலிருந்து விடுபட்டுக் கொள்கிறவன் தான் விவேகி. அவன் தான் இங்கு மோட்சத்திற்கு தகுதியானவன் என்பதாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ அடுத்தது நம்ம 4வது ஸ்லோகத்திலிருந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு இந்த 3வது ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அஞ்ஞானம் போக வேண்டும் என்றால் நாம் செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் அஞ்ஞானத்திற்கு எதிராக செயல்படாததால் அவைகள் அஞ்ஞானத்தை நீக்குவது இல்லை. அதை நல்லாக புரிந்து கொள்ளணும். நீங்க தியானம் பண்ணாலும் சரி, பூஜை செய்தாலும் சரி, ஜபம் செய்தாலும் சரி, நீங்க என்ன காரியங்கள் கர்மகாண்டத்துல செய்து கொண்டிருந்தாலும் சரி, மூச்சு பயிற்சி செய்யறேன், தலைகளா நிக்கிறேன், நான் யோகா பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்ட்டு நீங்க எத்தனை கர்மத்திலே எத்தனை சாதனைகளை நீங்க வெளியே பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அவைகள் எதுவும் உங்களுடைய அஞ்ஞானத்தை நீக்காது, உங்களுடைய அறியாமையை நீக்கவே நீக்காது. அப்ப அறியாமையை நீக்குவதற்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டா, ஞானம் ஒன்றே அஞ்ஞானத்திற்கு எதிராக செயல்படக்கூடியதினாலே அந்த ஞானத்தை நாம் எப்படி அடைய முடியும் என்றால், அது வெளியிருந்து கற்றுக்கொண்டு அடைவது அல்ல, நம்மிடத்திலே ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான பதிவுகளை நீக்கி விடுவதனால் நம்முடைய சுயம் பிரகாசிக்கின்றதுதான் இங்கு ஞானம். அதுதான் ஆத்ம போதம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய சாரமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப நாளைக்கு மீண்டும்
4வது ஸ்லோகத்திலிருந்து என்ன சொல்லாருங்கிறத நாளைக்கு தெளிவா பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.